சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் படுகொலை செய்யப்படுறது அப்படிங்கிற இந்த வரலாறு நிகழ்ந்ததே கிடையாது. ஒருத்தரை இவ்வளோ சாதாரணமாக மர்டர் பண்ணிவிட்டு போயிட முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் இல்லாத ஒரு பேட் எக்ஸாம்பிள் இது. அதிகார பதவிகள் இல்லாத ஒருத்தருக்கு இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அஞ்சலி செலுத்திருந்ததை நான் பார்த்ததில்ல. ஒரு சினிமா பிரபலம் கிடையாது, அவர் அரசியல்வாதிகள் எதிர்ப்பு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி பகுஜன் சமாஜ் அப்படின்ற ஒரு கட்சி இருக்கான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரிலனா நம்ம தான் தவறான இடத்துல இருந்திருக்கிறோன்னு அர்த்தம். நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் அவர் மறைவுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் பேசப்படுது, ரொம்ப நெகட்டிவாகவும் அதை போர்ட்ரேட் பண்ணுறாங்க. திராவிட கட்சிகளில் நீங்கள் அதிமுக திமுகவினுடைய அந்த கட்சி கட்டமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளருடைய அனுமதி இல்லாமல் தலைவரை போய் பார்த்துட முடியாது. அப்படி ஒருவேளை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா மாவட்ட அளவிலான தலைமையினுடைய கடுமையான கோபத்துக்கு நீங்கள் உள்ளாவீங்க. ஆனால் தலித்து தலைவர்கள் இரவு பகல் பார்க்காம எப்போ வேணால் நீங்கள் அவங்க ரீச் பண்ணலாம். ஒரு முதலமைச்சரால் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை மனுக்களை இந்த தலைவர்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க சாதாரண மக்கள். ஒருத்தர் வந்து உதவி கேட்குறாங்க, அவர் தன்னால் முடிஞ்ச தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்து அந்த பிரச்சனைக்கு அப்போதைக்கு தீர்வு கொடுக்குறாருன்னு இதை வெளியிருந்து பார்க்கும்போது நெகட்டிவாக பார்க்கவே முடியும். அவருடைய அரசியல் பிம்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அதை பயன்படுத்துறது தான் வந்து இவங்க இந்த பஞ்சாயத்துன்னு ஒரு விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. கட்ட பஞ்சாயத்து. ஆமாம், கட்ட பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்கிறாங்க. அது யார்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகிறாங்கன்றது ஒரு பெரிய அரசியல். நீங்கள் அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய ஊர் தலைவராகவோ தீர்ப்பு சொல்கிறவர்களாகவோ இருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு சொல்லுகிறவன் ஒரு தலித்தாக மாறுகின்ற போது இப்போதான் இந்த கட்ட பஞ்சாயத்துன்ற குரல் சொல்லுது. இன்னைக்கு நம்மோட நீலம் பதிப்பகத்தினுடைய பொறுப்பாளரும் எழுத்தாளருமான திரு வாசுகி பாஸ்கர் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நடந்த நிகழ்வு, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை அப்படின்றது முதல்ல எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு பெரிய தலைவர் வந்து ஒரு மாலையில் ஒரு 5-5:30 மணிக்கு படுகொலை செய்யப்படுறது அப்படிங்கிற இந்த வரலாறு நிகழ்ந்ததே கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு லீடரு. கோஷ்டி மோதல் நடக்கும், நிறையா மர்டர் இருக்கும், கவுண்டர் மர்டர் பண்ணுவாங்க, அது வேறு. பட் ஆனால் ஒரு அரசியல் தலைவர் ஒரு மர்டர் பண்ணிவிட்டு அதனுடைய விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் ஒருத்தரை இவ்வளோ சாதாரணமாக மர்டர் பண்ணிவிட்டு போயிட முடியும் அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப நம்மளுடைய ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் இல்லாத ஒரு பேட் எக்ஸாம்பிள் இது. எவ்வளோ தலைவர்கள் வந்து பாதுகாப்போடு இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம வரலாற்றில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் கூட இது நிகழ்ந்ததில்லை. அடுத்ததாக அவர் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படிங்கிறது இதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமூக வலைத்தளத்தில் கூட நிறையா பஞ்சாபில் ஒரு பெரிய ரேலி அவருடைய டெத்தை கண்டெம் பண்ணி அவருடைய அவருடைய படுகொலையை வந்து கண்டித்து ஒரு பெரிய ரேலி பண்ணியிருக்காங்க பஞ்சாபில். மாயாவதிகள் பெகன்ஜி அவர்கள் இங்கே வந்ததுக்கு பின்னால் ஒரு பெரிய அது ஒரு நேஷ்னல் நியூஸு. அவங்க வர்றதுக்கு முன்னாலவே அது ஒரு நேஷ்னல் நியூஸு. ஸோ அது மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஆனது நம்ம உண்மையாலுமே தமிழ் நாட்டு பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே அது ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமாக தான் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த பிரமிப்பில் இருந்து தான் நம்ம இதை பார்க்கணும். சாதாரணமாக வந்து அதை நார்மலைஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். அது இப்போது தொடர்ச்சியாக அம்பேத்கருடைய கருத்துக்களை பேசி அரசியல் களத்தில் நிற்கக்கூடியவர் ஆம்ஸ்டாங் அவர்கள். உங்களுக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு பற்றி சொல்லுங்கள். இல்லை, எனக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு அப்படின்னு ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய நெடிய வரலாறு கிடையாது. நான் ஒரு அண்ணனாக பார்க்குற இடத்துல தான் இருக்கிறேன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எனக்கு வந்து நீலம்குள்ளே வந்ததுக்கப்புறம் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களோடலாம் ஸ்நேகம் ஏற்பட்ட பிறகு தான் இந்த பகுதியினுடைய அரசியல் பற்றி எனக்கு பரவலாக தெரிய ஆரம்பிச்சது. நான் வந்து ஒரு பாண்டிச்சேரியை சேர்ந்தவன். முழுக்க தென்பகுதி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு அந்த தென்னார்காடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி அரசியல், விழுப்புரம் அரசியல், இந்த பகுதியினுடைய அரசியல்லாம் பறித்தேன். எனக்கு ரொம்ப முன்னாடியே எனக்கு இளைய பெருமாள்லாம் எனக்கு அவரை பற்றி
டீட்டெயிலாக படிக்கலைனாலும் ஒரு பெரிய அறிமுகம் உண்டு அவரை பற்றி. பட் ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்கன்னு நம்ம இங்கே வந்ததுக்கு பின்னால் எனக்கு ஒரு 6-7 வருஷத்தினுடைய இதில் தான் நம்ம ஒரு ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு தலைவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலும் அவரை பற்றி இவ்வளோ வேலைகள் இவங்களாம் செஞ்சுருக்கிறாங்களா. அதுக்கு முன்னாடி வந்து அரக்கோணத்தில் இப்போ ஒரு பூவையார் அவர்களுடைய ஒர்க்கு அது நம்ம கேட்குறப்போ ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எப்படி நம்ம இந்த ஒரு ஏரியாவை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரமிப்பில் இருந்து தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கு பின்னால் அவரோட நெருக்கமாக பழகிற வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப அன்பாக யார் ட்ரீட் பண்ணுவார். நான் போனப்போ எனக்கு வந்து நம்ம ஒரு நீளத்தில் வந்து நம்ம ஒரு பொறுப்பாசிரியராக இருக்கிறோம், நம்ம இயக்குனர் ரஞ்சித் மேலே அவருக்கு ரொம்ப அன்பு ஜாஸ்தி. ஸோ அந்த அன்பு தான் நம்மக்கிட்ட கேரி அவுட் ஆகுது போல். இவ்வளோ நம்ம அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு இப்போ அவர் உபசரிக்கிறதாகட்டும், அவர் கூப்பிட்டுட்டு போய் அவர் பாலிடிக்ஸ் பேசுகிறதாகட்டும். அப்புறம் நாங்கள் ஒரு 8-9 மணிக்கு அவரை பார்க்க நிறைய டைம் நாங்கள் அவர் வீட்டுக்கு போயிருக்கோம் பேசுகிறதுக்கு. கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி வரைக்கும் அரசியல் பேசுவார். பேசிட்டு அவருடைய வீடு, அவர் அந்த கொலை செய்யப்பட்டார்ல அந்த வீடு ரொம்ப குறுகலான சின்ன சந்து தான், கார்லாம் போக முடியாது. நாங்கள் ஒரு மெயின் ரோட்டில் கார் விட்டுட்டு அவர் எங்களை அந்த மெயின் ரோடு வரைக்கும் அந்த நேரத்தில் அழைச்சிட்டு வந்து எங்களை பத்திரமா ஏற்றிட்டு திரும்ப அவர் நடந்து போவார். அப்போல்லாம் எங்களுக்கே பயமாக இருக்கும், இவ்வளோ இன்செக்யூராக அவர் நம்மளை கூட வராரு அப்படின்னு ஒரு இதுவாக இருக்கும். 3-4 வருஷத்துக்கு முன்னாலவே அது மாதிரி நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு ஆள் இவர் தனியாக போகிறாரு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவர் அன்பு செலுத்துவார். பின்னால் தான் தெரிஞ்சது அது அவர் எனக்கு மட்டும் பண்ணலை. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பழக்கம் இல்லை. எனக்கு ஒரு 5-6 வருஷமாக தான் அவர் கூட எனக்கு பேசுகிறதுக்குள்ள அண்ணான்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு, பேசக்கூடிய வாய்ப்பு, டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நீலம்னுடைய ஒர்க்கு மேலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. நான் ஒரு கட்டுரை எழுதினப்போ என்னை ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அந்த கட்டுரை பற்றி என்கிட்ட பேசி பாராட்டினார். என்ன தலைப்பு? அது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலித் மக்களினுடைய பொருளாதாரம் என்னவா இருக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினப்பையும் சரி. அப்புறம் வந்து பாபா சாஹேப்பினுடைய முன்னுரைகளை எல்லாத்தையும் தொகுத்து நான் அதுக்கு மேலே அதில் நான் ஒரு சின்ன ஒரு முன்னுரை எழுதி அதுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்து ஒரு நூல் தொகுத்து நான் நீலமத்தில் கொண்டு வந்தோம். அந்த புக்கு படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னார். அதில் ஒன்றே தான் சொன்னார், நம்ம ஏன் அவர் அம்பேத்கர்னு கூப்பிடக்கூடாதுன்னு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் எனக்கு ஒரு பாடம் எடுத்தார். என்ன எதுனால பாபா சாஹேப்னு தான் நம்ம சொல்லணும். எதனால? அது பெயர் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது வந்து அவர் வந்து அம்பேத்கர்னு அவர் சொல்லவே மாட்டார், எங்கேயுமே சொல்ல மாட்டார். ஆனால் அப்படி சொல்கிறது தவறு இல்லைன்றது அது நம்ம ஒரு முற்போக்காக பார்க்குறப்போ நம்ம அது ஒரு பெரிய தவறு இல்லைன்னு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எல்லாரும் அம்பேத்கர் தான் சொல்லுவாங்க. எங்கேயுமே அவர் அம்பேத்கர் சொல்லவே மாட்டார். பாபா சாஹேப் இப்படி இது மட்டும்தான் சொல்லுவார். அது ஏன் நம்ம என்னுடைய இதில் வந்து அண்ணல் அம்பேத்கர் முன்னுரைகள் அப்படின்னு தான் அந்த புக்கோடைய தலைப்பு. நம்ம ஏன் பாபா சாஹேப் சொல்லணும், அதனுடைய தேவை என்ன, அதனுடைய வரலாற்று ரீதியாக நம்ம இங்கே போன பெயர் அரசியல், அதுக்கு பின்னால் இருக்கிற பெயர் அரசியல், இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தது அவர் தான். அந்த மாதிரி அது ரொம்ப இது குறித்தெல்லாம் பேசியிருக்காரு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் நம்மக்கிட்ட மட்டும் அப்படி பேசலை, அவர் எல்லார்கிட்டையும் அந்த அன்பு செலுத்துவார். நீங்கள் அந்த அவர்கிட்ட போகிற தலைவர்கள்கிட்ட இருந்து அவர்கிட்ட உதவி கேட்க போகிறவங்க வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கிறார். ஸோ அந்த வகையில் அவர் ஒரு மிகப்பெரிய அவருடைய பார்ட்டி, அவருடைய ஐடியாலஜி, அவருக்கு இருந்த ஃப்யூச்சர் ஐடியாஸு, அவர் வந்து ஒரு எந்தவித மிகைப்படுத்தலும் இல்லாமல் உண்மையாலுமே அவர் ஒரு பெரிய படர்ந்து விரிந்த ஒரு ஆழமரம் தான். அதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை. அது அவரோட இந்த மரணம் முடிஞ்சிடலை. அவரை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அவருடைய இது எப்படி இருந்தது. அந்த மக்களினுடைய அந்த அழுகையும் அந்த இதுவும் தான். அது ரொம்ப ஒரு சின்ன ஸ்கூல், அது எல்லாரும் ஃப்ரீயாக போய் பார்க்க முடியல. அவ்வளோ பேர் அந்த மழையிலையும் வெயில்லையும் நின்று ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆன அந்த க்ரௌடு எனக்கு தெரிந்து மந்திரியாகவோ முதலமைச்சராகவோ அல்லது வந்து ஒரு பெரிய பதவிகளில் இல்லாமல் நம்மளுடைய சமகாலத்திலையும் அல்லது கொஞ்சம் இதுக்கு பிந்தைய வரலாற்றில் ஒரு இது மாதிரியான பெரிய அதிகார பதவிகள் இல்லாத ஒருத்தருக்கு இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அஞ்சலி செலுத்திருந்ததை நான் பார்த்ததில்ல. அவர் சினிமா பிரபலம் கிடையாது, அவர் அரசியல்வாதி இல்லை, எதிர்க்கட்சி எதுவுமே இல்லை. அவருக்கு இவ்வளோ ஒரு சொன்ன மாதிரி பகுஜன் சமாஜ் அப்படின்ற ஒரு கட்சி இருக்கான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு கட்சி இருக்கா அப்படியான ஒரு கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இப்படியான இது அது வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பேர் இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட இக்னரன்ஸ்லேருந்து சில பேர் அக்னாலேஜ் பண்ணுறாங்க. சில பேர் ஏன் பேசலன்னு எதிர்மறையாக கேட்குறாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரிலனா நம்ம தான் தவறான இடத்துல இருந்திருக்கிறோன்னு அர்த்தம்.
அவரை பற்றி ஏன் பேசுபொருள் ஆக்கலைன்னு நீங்கள் அதையும் இன்னொருத்தவங்க கிட்ட கொஸ்டின் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஏதோ ஒரு இக்னரண்ட்டான ஒரு வாழ்க்கையில் சூழலில் இது தெரிஞ்சிக்காத அளவு ஒரு சௌகரியமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நமக்கு தான் அந்த ஒரு கில்ட் இருக்குது. இப்போ இந்த வட சென்னைக்கான அரசியலை தனியாகவே வச்சுருக்காங்க, இதை தெரியாமலே வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இப்போ தெரிய வரும்போது? நான் அப்படி வட சென்னைக்கான அரசியல்னு நான் பார்க்கல. நீங்கள் ஒரு முக்கியமான டேட்டா என்னென்னா, கன்சிராம் வந்து தொடக்க காலகட்டத்தில் அவருடைய அரசியல் ரேலி, அவர் வந்து சைக்கிள் பயணம் போனார், பல மாநிலங்கள் கடந்து சைக்கிள் பயணம் போனார். அப்போ வந்து அவருடைய தொடக்க காலகட்டத்தில் மீடியா அவரை முழுக்க புறக்கணித்தது. அப்போது கன்சிராம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருனாக்கா, இந்த மீடியாக்காரங்க ஒரு நாளும் நம்மளை பற்றி பேச மாட்டாங்க, அவங்க ஒரு நாளும் நமக்கான காலம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம செய்திகளை வெளியிட மாட்டாங்க, நம்ம வந்து கொலையுண்டு கிடந்தால் கூட நம்மளை பற்றி அவங்களுக்கு எந்த அக்கிரமங்கள் இல்லை, தலித்துகள் ஒவ்வொருவரும் தனி ஊடகமாக உருவாகணும் அப்படின்னு சொன்னார். எப்போது கிட்டத்தட்ட சமூக வலைதளம்லாம் உருவாகிறதுக்கு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. ஒவ்வொரு தலித்தும் ஒவ்வொரு பகுஜனும் ஒரு தனி ஊடகமாக செயல்படணும், அப்போ தான் நம்மளுடைய அரசியலை வந்து கொண்டு போக முடியும்னு அப்போ சொன்னார் அவர். அதனுடைய நீட்சி இப்போ வரைக்கும் இருக்கிறத தான் சொல்கிறேன். நீங்கள் நியூஸ் ரூமில் இந்தியா முழுக்க எத்தனை தலித்ஸுகள் இருக்கிறாங்க, எவ்வளோ டிசிஷன் மேக்கர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக மாறி இருக்குது. அந்த இடத்த நோக்கி தலித் பாலிடிக்ஸும் தலித்துகளும் நகர்ந்துருக்குறாங்க. இப்போயுமே யாரும் வந்து தானாக வந்து கிடைச்சிடல. அது இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய கம்மியான கவரேஜ் கூட அது இது பேசி உருவாக்குனது தான். அது அவர்களாகவே அப்போ இதுதான் வந்து பிஎஸ்பி மாதிரியான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்தும் வெளியில் வராததுக்கு காரணம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான ஒரு தலைமை எங்களுக்கு தெரியல அப்படின்றதுக்கு காரணம் அது மீடியாவுடைய இக்னரன்ஸ் தான். அது இப்போது நீங்களும் சொன்னீங்க எந்த அளவுக்கு பழகக்கூடிய மனிதராக இருந்தார் அப்படின்றதெல்லாம், நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் அவர் மறைவுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் பேசப்படுது, ரொம்ப நெகட்டிவாகவும் அதை போர்ட்ரேட் பண்ணுறாங்க, இல்லை இப்படியான மனிதர் தான் அவர் அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தலித் பாலிட்டிக்ஸு தலித் பொலிட்டிஷியன்ஸு இதுவரைக்கும் இந்த சமூகம் பார்த்து பழக்கப்பட்ட அரசியல்வாதிகளிலிருந்து வித்தியாசமானவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு திராவிட கட்சிகளில் நீங்கள் அதிமுக திமுக அவனுடைய அந்த கட்சி கட்டமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்ட செயலாளர்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் தலைவரை போய் பார்த்துட முடியாது. ஒரு கட்சி நிர்வாகி அங்கே தலைவரை போய் பார்க்குறாரு அப்படின்னா, அந்த மாவட்ட செயலாளர் அந்த ஃபோட்டோவில் கூட இருப்பார், நீங்கள் நிறைய பார்க்கலாம். அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் தலைமையை ரீச் பண்ணிட முடியாது. அப்படி ஒருவேளை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உள்ளூர் மாவட்ட அளவிலான தலைமையினுடைய கடுமையான கோபத்துக்கு நீங்கள் உள்ளாவீங்க. இது ஒரு கட்டமைப்பு. இது சரி தவறுன்றதுக்கு அப்பாற்பட்டு அதில் நம்ம பேச வருது. இது சரியா தவறுன்றது நம்ம பேச வரல. ஆனால் தலித்து தலைவர்கள் இரவு பகல் பார்க்காம எப்போ வேணால் நீங்கள் அவங்க ரீச் பண்ணலாம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ நம்ம மிக சமீப வரலாற்று அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கினால இளையபெருமாள் ஆரம்பித்து அவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தார். ஆனால் நீங்கள் அவர் எப்போ வேணால் ரீச் பண்ணலாம். ஒரு மனு கொடுத்து காத்திருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இந்த ஈஸி அக்சசபிள் இருக்குல்ல, அப்போது இந்த மக்கள் இவங்க அதிகார அமைப்பில் அவங்களுடைய குரல் யாரும் கேட்கறதில்ல, அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாதப்போ ஒரு முதலமைச்சரால் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை மனுக்களை இந்த தலைவர்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க சாதாரண மக்கள். நீங்கள் ஒரு தலைவர் விசிகா தலைவர்களுடைய திருமாவளவன் அவர்கிட்ட வர்ற மனுக்கள்லாம் நீங்கள் வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு சில ஒரு டைம், ஒரு சிஎம்மால் கூட நிறைவேற்ற முடியாத ஒரு கோரிக்கையை ஒரு விடுதலை விசிகா தலைவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன நம்பிக்கையில் வந்து அதை கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மக்கள் ஏன் இன்னொருத்தவனை போய் தேடி போகாமல் இவர் மாதிரியான ஒரு தலைவரை, ஆம்ஸ்ட்ராங் அண்ணா மாதிரி ஒரு தலைவரை, திருமாவளவன் மாதிரியான ஒரு தலைவரை போய் ஏன் தேடி பார்க்குறாங்கன்னா அந்த நம்பிக்கையை அவங்க பெற்றிருக்கிறாங்க. ஒன்று ஈஸி அக்சசபிளாக இருக்கிறாங்க, சொன்னதை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, எப்போ வேணால் போய் பார்க்கலான் இருக்கிறாங்க, ஒரு தலைவர் அப்படிங்கிற பிம்பம் இல்லாமல் அணுகக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான பாசிட்டிவான அடையாளங்கள் தான். இது எப்படி எந்த விதத்துல சொன்னாலும் இது பாசிட்டிவா தான் போகும். நெகட்டிவா ஃப்ரேம் பண்றது அதுதான் நான் சொல்ல வரேன். நான் இந்த தன்மை இருக்குல்ல, இவ்வளவு மக்கள் அவங்கள நம்பி போறப்போ, அவங்க கோரிக்கை கொடுக்குறப்போ, அவர் வந்து இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சிஎம்மாக இருந்தாருன்னா, அவர் இப்போ ஒரு மந்திரியாக இருக்கிறாருன்னா அவருடைய இலாக்காவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவரால் சில விஷயங்கள் பண்ண முடியும்.
ஆனால் அவர் வந்து பஞ்சாயத்து தேர்தலில் ஒரு முறை வெற்றி பெற்றதை தாண்டி அவர் எந்த விதமான எம்எல்ஏவாக கூட பதவி வகிக்காதவர் அவர். அப்போது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவருடைய சொந்த சேவிங்ஸ்லேருந்து அவருடைய சொந்த நலன்லேருந்து அவருக்கு என்னெல்லாம் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதோ அந்த எண்ணத்துலேருந்து அவரால் முடிஞ்சதெல்லாம் கூடுமான வரைக்கும் அவர் எல்லாருக்குமே செஞ்சுருக்கிறாரு. அப்போது இந்த மக்கள் அவரை ரீச் பண்ணுறது அவர் திருப்பி செய்கிறதுன்றது வந்து இந்த சிஸ்டம் எப்படி பார்க்குதுனாக்கா அதை ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியாக பார்க்குது. அந்த மக்கள் ஏன் அவர் தேடி போகிறாங்கன்ற கொஸ்டினை நம்ம தார்மீகமாக கேட்டாலே இதற்கான விடையை நம்மளால் கண்டுபிடிச்சிடும். இது எப்படி இல்லீகல் ஆக்டிவிட்டியாக பார்க்க முடியும்? எப்படின்னா வந்து அவர் வந்து சொன்ன மாதிரி இல்லை, ஒருத்தர் வந்து உதவி கேட்குறாங்க, அவர் தன்னால் முடிஞ்ச தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்து அந்த பிரச்சனைக்கு அப்போதைக்கு தீர்வு கொடுக்குறாருன்னு இதை வெளியிருந்து பார்க்கும்போது நெகட்டிவாக பார்க்கவே முடியும். அதுதான் இவங்க அதாவது சரியோ தவறோ இந்த சிஸ்டத்துக்கு உட்பட்டு தான் இயங்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாம் அவங்க தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கிட்ட சொல்லுவாங்க, இதை அவங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னுவாங்க, இதை அவங்க பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தவன் வந்து இப்போ ஒரு இடத்த அபகரிச்சிருவான், அவன் வந்து ஒரு கேஸ்ட் இண்டுவாக இருப்பான், இவங்களுக்கு வந்து வாய்ஸ்லெஸ் பீப்புளாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து பவர் சென்டர்லேருந்து வந்து இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அப்போ ஆம்ஸ்டாங் அண்ணன் வந்து போவார், அவரு இவங்களுக்கு பின்னால் இருக்கிறாங்கன்றப்போ அவங்க கொஞ்சம் அதுக்கு பயப்படுவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுவார். அப்போ இந்த உதவியெல்லாம் இருக்குல்ல, அவருடைய அரசியல் பிம்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்துறத தான் வந்து இவங்க இந்த பஞ்சாயத்துன்னு ஒரு விஷயங்களை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து முறையெல்லாம் ஒழிஞ்சு அரசியல் கட்ட பஞ்சாயத்து, ஆமாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது யார்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகிறாங்கன்றது ஒரு பெரிய அரசியல். நீங்கள் பண்ணால் அது வந்து இப்போ நீங்கள் என்றைக்குமே பாருங்கள், ஒரு கேஸ்ட் வந்து ஒரு ஊருக்கே தலைவராக இருப்பார். நீங்கள் அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை ஒட்டி பண்பாட்டை ஒட்டி உருவான திரைப்படங்களில் அவங்க எப்படி ஒரு பெரிய ஊர் தலைவராகவோ தீர்ப்பு சொல்கிறவர்களாகவோ இருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு சொல்லுகிறவன் ஒரு தலித்தாக மாறுகின்ற பொழுது அந்த தீர்ப்பு சொல்கிறவன் மக்கள் போய் நின்று கேட்குறவன் ஒரு தலித்தாக இருக்கிறப்போ தான் இந்த கட்ட பஞ்சாயத்துன்ற குரல் சொல்லுது. அது வரைக்கும் யாரும் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லலை. ஒரு சாதி இந்து தலைவர் தலித் வந்து அந்த இடத்துல இருந்து அது பேர் கட்ட பஞ்சாயத்து, மற்றவங்க பண்ணா அது வந்து அவர் ஊருக்கெல்லாம் நல்லது பண்றாருப்பா, ஊர் பெரியவர் ஆயிடுவார் அவர். ஒரு தலித்து பண்ணா கட்ட பஞ்சாயத்து. இது இந்த வேறுபாடு தான் இது. அதாவது நம்ம இதுல ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த மக்களினுடைய குறையை தீர்க்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார், தலைவராக உயர்ந்திருக்கிறார். அதுதான் இவங்களுக்கு சிக்கலே ஒழிய இந்த கட்ட பஞ்சாயத்து, இந்த ரவுடிசம் இதெல்லாம் வந்து சொல்லணும்னா நம்ம நிறைய வரிசைகள் சொல்லலாம். இவங்களாம் அப்போ யாரை நம்ம பதில் கேள்வி கேட்கலாம். அந்த குதர்க்கத்தனத்துக்குள்ளே நம்ம போக வேண்டியது இல்லை. ஏன்னா அதுவுமே ஏதோ ஒரு வகையில் அவர் அவமானப்படுத்துவதாக தான் நான் நினைக்கிறேன். நான் அப்போ ஒரு நன்மை செஞ்சதையே இவங்க எடுத்து அதை நெகட்டிவாக, அவருடைய தலைமை பண்பு, அவருக்கு செய்யணுன்ற எண்ணம், செய்யக்கூடிய இடத்தில் அவர் இருந்தது, லட்சக்கணக்கான மக்களை படிக்க வச்சது, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பொசிஷன் தான் இந்த குற்றச்சாட்டை அவர் மீது வைக்கிறத வழியா அவர் அந்த மாதிரியான பர்சன் கிடையாது. அவர் நினச்சிருந்தா அவரை ரீச்சே பண்ண முடியாத ஒரு கண்ணாடியை இறக்கி மனு வாங்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்திருக்கலாம். அவன் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி அவர் என்றைக்குமே இருந்ததில்லை. இறங்கி வருவார், பக்கத்தில் உட்காந்து உள்ளே உட்கார வச்சு. ஒரு அரசியல்வாதி வந்தால் அவருடைய வரவேற்பறையில் என்ன இடமோ அதுதான் காமன் சிவிலியன் யார் போனாலும் அவங்களுக்கும் அதே வரவேற்பறையில் இடம் இருந்தது. அவருடைய இந்த பண்பு தான் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இப்போ இந்த படுகொலை குறித்து இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து அவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். அப்போது நிறைய விஷயங்களை பேசுகிறாருன்னு அவருடைய வார்த்தையே கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படி அவர் பேசும்போது வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாரு. அதே போல் இப்போது இவருடைய உடலை நல்லடக்கம் செய்கிறதுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டுச்சு, ஆனால் அது வந்து நடக்கலை அப்படின்றத வந்து இவரும் சொல்கிறாரு. அதை எப்படி குறிப்பிடுறாருன்னு ஒன்று இருக்குது. பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 2 நாட்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பம் இல்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராம பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம். திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாடச் செய்து அதில் சட்ட ஒழுங்குமுறைகளுக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்திருக்கிறது இந்த அரசு. உண்மையிலேயே உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வி எழவே செய்யும்.
ஓ, கடுமையான ஒரு விமர்சனம். ஆமாம், கண்டிப்பாக. இது எப்படி பார்க்க? இப்போது நீங்கள் ஒரு சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கலைஞருடைய மரணம் நிகழ்ந்தது. அப்போ அதிமுகவினுடைய ஆட்சி. இனிஷியலாக வந்து அரசு மறுக்குது, கோர்ட்டுக்கு போகிறாங்க, சட்ட போராட்டம் பண்ணி கோர்ட்டுக்கு போகிறாங்க. இமிடியேட்டாக அந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படுது. அங்கே வந்து பெரிய அளவில் அப்போஸ் பண்ணல ஆளும். அது அந்த அந்த சென்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப அவருக்கான குரல் வலுக்குது, ரொம்ப ஒரு பதட்டம் உருவாகுது. ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்க இருந்து கூட்டம், சென்னையே ஸ்தம்பிச்சு போச்சு அவருடைய மரணத்தில். அந்த சூழ்நிலையில் வந்து அதிமுக அரசு எதிர்க்கலை, பெரிய அளவில் எதிர்க்கலை. அது ரொம்ப ஒரு மியூச்சுவலாக தான் நடந்தது. இனிஷியலாக வந்து அந்த மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தான் மறுக்கப்பட்டதை ஒழிய சட்டமன்ற ஹியரிங்கில் அது ஒரு பெரிய அளவில் எதிர்க்கப்படலை. ஓகேங்களா? இது ஒன்று. ஒருவேளை இது திமுக ஆட்சியாக இருந்திருந்தால் அந்த டைமில் இது ஃபஸ்ட் ஹியரிங் வரைக்கும் போயிருக்குமா? போயிருக்காது. ஏன்னா சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரியான விஷயங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அரசே முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அரசுக்கு இருக்குது. அப்போது காலையில் வெள்ளிக்கிழமை இரவு அண்ணன் மாலை படுகொலை செய்யப்படுறாரு. அன்றைக்கி இரவு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு போகுது. காலையில் 8:45க்கு மருத்துவர்கள் வராங்க. நாங்கள் அங்கெல்லாம் விடிய காலிலேருந்தே இருக்கோம். 8:45க்கு மருத்துவர்கள் வராங்க. 9:30 மணிக்குள்ளே பிரேத பரிசோதனை செய்ய முடியுது. அப்புறம் வந்து 4 ஆகுன்றதான் ஏதோ எம்பாமிங் பண்ணணும் ஒரு ப்ராசஸ் சொன்னாங்க. எப்படி பார்த்தாலும் எல்லாமே ஒரு 10-15க்குள்ளே முடிஞ்சிடுச்சு கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் தலைவர்கள் வர ஆரம்பித்தாங்க. அப்போது அவருடைய உடலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்போவே தயாராகிடுச்சு. ஆனால் அந்த டைமில் எங்கே எடுத்துகிட்டு போகிறது, எங்கே வந்து நம்ம அஞ்சலிக்கு வைக்க போகிறோம், எங்கே அடக்கம் செய்ய போகிறோம், இதற்கான விடை இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு நாங்கள் காத்திருந்தோம். அரசு கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தது, நாங்கள் காத்துட்ருந்தோம். அப்போது காத்துட்ருந்தது வந்து ஒரு மதியம் வரைக்கும் போராடுறோம். எல்லோரும் வந்தவங்க தலைவர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வச்சு இன்னும் அரசு என்ன முடிவில் இருக்குன்னு முயற்சி பண்ணுறாங்க, முடியல. மதியத்திற்கு மேலே இது வந்து இதை வழக்கை கொண்டு போனால் தான், இது நீதித்துறைக்கு கொண்டு போனால் தான் இது வந்து சாத்தியப்படும் அப்படின்னு மதியத்துக்கு மேலே தான் போய் அன்னைக்கு மாலை தான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து வந்து அலாட் பண்ணுறாங்க விசாரணைக்கு. இப்போது அந்த விசாரணையில் என்ன வந்தது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இடத்த காட்டுங்கன்னு ஆப்ஷன்ஸ் கேட்குது கோர்ட்டு. இப்போது இவருக்கு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இப்போது புதைக்கப்பட்ட புத்தூர்ன்ற இடம் வந்து 30 கிலோமீட்டருக்கு வெளியில் இருக்கிறது. இனிஷியலாக இப்படி ஒரு இடம் இருக்குது, இங்கே நாங்கள் புதைச்சிக்கிறோன்னு மனுதாரர் தரப்பில், ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் அது ஒரு ஆப்ஷனாகவே இனிஷியலாக சொல்லலை. அவங்க இன்டெலிஜென்ஸ் வந்து இது மாதிரியான பேசுகிறதெல்லாம் கேட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு அவங்க வந்து இதை ஒரு ஆப்ஷனாக வந்து அந்த டயலாகில் கொண்டு வராங்க. லீகலாக இல்லை, ஒரு பேசுகிறப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுங்களா இப்படின்னு ஒரு இது வருது. இதை வந்து அப்புறம் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து விஷயம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சிட்டியிலே இடம் கொடுத்தாங்க, இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. சிட்டியில் இடம் கொடுத்தது பொது மயானத்தை ஒதுக்குது. 18 சதுரடி ஸ்கொயர் ஃபீட்டு கொடுப்போம், உங்களுக்கு வேணால் 200 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்துக்கோங்கன்னு அவங்க ஒரு 3 ஆப்ஷன் சொல்கிறாங்க. பொது சுடுகாடு தான் சொல்லுது, ஆனால் நம்ம கோர்றது பொது சுடுகாடு கிடையாது. அவர் மாதிரியான ஒரு தலைவர் ஒரு தனியான ஒரு இடத்துல அவர் வந்து நல்லடக்கம் செய்யப்படணும், அதன் மீது ஒரு சமாதி வைக்கணுன்றது எல்லாருடைய எண்ணம். அவர்களுடைய பிஎஸ்பி கட்சிக்காரர்களுடைய எண்ணம், அவர்களுடைய குடும்பத்தினர் எண்ணம். அதற்கு உரித்தான எல்லா தகுதிகளும் தன்னுடைய வாழ்நாளில் அவர் கொண்டு வந்தவர். சும்மா ஒரு சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போய் புதைக்கணுன்றதுல விருப்பம் கிடையாது. இல்லை, அந்த இடத்துல இப்போ புதைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே மணிமண்டபம் கட்டிக்குங்க அப்படின்ற ஆப்ஷன்லாம், அது வந்து எரிக்கிற பழக்கம் இருந்தால் அதை எரிச்சிட்டு அந்த அஸ்தியை கொண்டு போயிட்டு நீங்கள் எங்கே வேணால் வந்து மண்டபம் கட்டிக்கலாம். புதைக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் வந்து ஒரு பிறப்பால் ஒரு தன் பௌத்தத்தை தழுவி கொண்டவராக இருந்தாலும் அவர் ஒரு பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர். அவங்க வீட்டில் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இல்லை வந்து அவரை எப்படி அடக்கம் செய்யணும், அது ஒரு பௌத்த சம்பிரதாயப்படி ஒன்று செய்யணும். அவருடைய இதை வந்து நல்லடக்கம் செய்யணும், அதன் மேலே சமாதி கட்டணும், அதன் மீது அது அவங்க ஒரு நிறைய ஐடியா இருக்குல்ல, அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. அப்போ அதுக்கு எதிராக ஒரு ஆப்ஷன் நீதித்துறையோ கவர்மெண்ட்டோ சொல்கிறப்போ அது ஏற்றுக்க முடியாது. அப்போது அரசு வந்து தெளிவாக இவ்வளோ சதுரடி வேணும், இவ்வளோ இடம் வேணும், சிட்டிக்குள்ளே இடம் காட்டுங்கன்னா நீங்கள் வந்து அனுமதித்த ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட உடனே நீங்கள் அதை சொல்லியிருந்தால் அந்த 1.5 நாளில் சிட்டிக்குள்ளே அவங்க சொல்லக்கூடிய ஒரு இடத்த வந்து நம்மளால் காட்டியிருக்க முடியும்.
அவங்களுடைய அலுவலகத்தை வந்து அவங்க வந்து ஏன் வந்து மறுத்தாங்கனாக்கா அது குடியிருப்பு பகுதிக்குள்ளே இருக்குது, குறைவான சதுரடி இருக்குது, அதை வந்து நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கூட்டம் வந்து நெரிசல் வரும், இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் அந்த வாதத்தை கூட நம்ம தவறுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதை எப்படி யார் மூலியமாக சொல்ல வைக்கப்படுகிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்போது அரசு வந்து தன்னுடைய அதிகாரத்திலிருந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை நீதித்துறையில் கட்டி விடுது. இதில் அரசு நினைச்சா கொடுக்கலாம், அரசு நினைச்சா கோர்ட்டுக்கு அனுப்பலாம். இது உலகத்துக்கே தெரிந்த உண்மை. இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய இதில் சட்டம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆக்டில் ஒரு இடத்துல வந்து பரியல் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறோன்னா அது ஒரு பரியல் கிரவுண்டாக அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. சட்டத்தில் வந்து அது பரியல் கிரவுண்டாக அறிவிக்கணும். அறிவிச்சிட்டு தான் வந்து அதை வந்து அந்த வந்து அதுக்கான உரிமையே கொடுக்க முடியும், பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ வேகமாக நடந்தது விஜயகாந்துக்கு. அப்போது தமிழ்நாடு முழுக்க வந்து வராங்க ரசிகர்கள், வந்து சென்னையே ஸ்தம்பித்து போகுது, ஒரு பெரிய ப்ரெஷர் ஆகுது. இந்த டைமில் நம்ம கொடுக்காமல் விட்டுட்டா கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் ஆகிடும். இதெல்லாம் கணக்கில் வச்சு தானே ஒரு கவர்மெண்ட்டு செயல்படும். அப்போ எப்படி இவ்வளோ ஒரே நாளில் இவ்வளோ அர்ஜென்ட்டாக டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அது பரியல் கிரவுண்டாக அறிவித்து அவர் அங்கே அடக்கம், இவ்வளோ வேலைகள் நடக்குதுல்ல. இந்த ப்ரெஷர், இந்த விஜயகாந்த் மேலே நமக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. நம்ம குறைய சொல்லலை. நான் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மார்கழி மக்களை சேர்ந்த டைமில் நடந்துட்டு இருந்து ஒரு நாள் நம்ம தள்ளி வச்சோம். எந்த நமக்கு அவமரியாதையும் கிடையாது அவர் மேலே. அவருக்கு கொடுத்தது எந்த வகையிலும் தவறும் கிடையாது. ஆனால் இந்த பதட்டம், இந்த வேகம் ஏன் இன்னொருத்தவங்களுக்கு மறுக்கப்படுதுன்னு கேட்குறேன். அது எதன் பொருட்டு மறுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது வந்து ஒரு அரசு நினச்சிருந்தா இதற்கான மாற்று சொல்யூஷனை அவங்களே கொடுத்துருக்க முடியும், ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவருடைய உடலை அன்றைக்கி இரவு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தார் வந்து அவங்களுடைய அழுக தீர அவங்க அஞ்சலி செலுத்தணும்ல, டக்குன்னு வச்சு டக்குன்னு கூட்டுட்டு போயிட முடியாதுல்ல. நைட்டு இரவு அன்றைக்கி நள்ளிரவு தான் போய் சேர்ந்தது, அடுத்த நாள் மாலை இது பண்ணியாச்சு. அப்போது இந்த சட்ட போராட்டம் வந்து அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் வரும், எப்படியாவது கூட்டின்னு வந்துருங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷரு, இந்த ஃபேமிலி டென்ஷனு, அந்த டைம் போயிட்டே இருக்குது, இது எல்லாத்தையுமே அரசு ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திக்கிச்சுன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஸோ திட்டமிட்டே வந்து அந்த இது 100% அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. கவர்மெண்ட் நினச்சிருந்தா அவங்களுக்கு பவர் இருக்குது, இதை வந்து ஒரு சென்னைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் அவரை அடக்கம் செஞ்சுருக்க முடியும். ஸோ அதே போல் ரஞ்சித் அவர்களுடைய கருத்து அப்படின்றது வெறும் வாக்குக்கான அரசியல் மட்டும்தானா இந்த சமூக நீதி அப்படின்றது ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த அழுத்தம் புரியுது. எதனால் அந்த வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்துகிறாரு, எந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இருந்தாலுமே ஒரு கடுமையான விமர்சனம். ஏன்னா இப்போ ஆளக்கூடிய திமுக அரசு வந்து சமூக நீதிக்கான அரசு தான் அப்படின்றாங்க. இப்போ இந்த ரஞ்சித் அவர்களுடைய அறிக்கைக்கே வந்து திமுகலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விசாரணை போக்கு அப்படின்றது இருக்குது. அந்த சமயத்தில் அது எப்படி வெளிப்படையாக சொல்ல முடியும், எப்படி இப்படி ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்க முடியும்? திமுக அரசு வந்து இது வந்து சமூக நீதிக்கான அரசு தான், இது அப்படி இல்லைன்றதை கட்டமைக்கிறதுக்கு ஏற்கனவே பாஜக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரஞ்சித் இப்படி பேசுறாருன்றது ஏற்புடையதாக இருக்காதுன்ற மாதிரி திமுக தரப்புல இருந்து பேசுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே இது சமூக நீதிக்கான அரசு தானா? அதாவது நீங்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயே அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், திமுகவுக்கு வாக்களித்தவன்ற அடிப்படையில் நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போது திமுகவினுடைய அரசியல் மீது நமக்கு மாற்று கருத்துகள் இருக்கிறது. தலித் அரசியலினுடைய இலக்கு வந்து திமுக மாதிரியான ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதில் நிவர்த்தி அடைஞ்சிரும் அப்படின்னா தலித் அரசியல் ஒன்று தனியாக தேவையில்லை, நாங்கள்லாம் போய் திமுகவில் சேர்ந்துருவோம், திராவிட அரசியல் தான் எங்களுடைய அரசியல் நாங்கள் ஏற்றுப்போம். ஆனால் அது கிடையாது. ஆனால் மாநிலத்தினுடைய பொதுநலன் கருதி, இங்கே இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச சூழ்நிலை கருதி தமிழ்நாட்டில் திமுக மாதிரியான ஒரு கட்சி ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுன்றதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஏனென்னா சமூக நீதியை பேசக்கூடியவர்களாகவும் ஒரு கோரிக்கைகளை வைக்கக்கூடியவர்களாகவும் ஒரு ஹோப்பு, ஒரு சின்ன ஹோப் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. அதனால தான் நம்ம வந்து திமுக, அந்த ஹோப் வந்து அவங்க மேலே நமக்கு எந்த விமர்சனமும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து இஷ்யூ பேஸ்டு. ஒரு ஸ்டேட்டில் ஒரு நாடு முழுக்க இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ நம்ம வந்து இது ஆதரிக்க வேணும், வாக்களிக்க வேணும், அதிலலாம் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதையே வந்து நம்ம வந்து கிராண்டடாக எடுத்துக்கக்கூடாது. மற்ற இப்போது சில ஒப்பீடுகளில் செய்கிறதுக்கு ஒரு மரணம் நிகழ்ந்த உடனே சில ஒப்பீடுகளை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சாதி இந்து தரப்பிலிருந்து இந்த அழுத்தம் வறுமையானால் நிச்சயம் திமுக அதற்கு பணிந்திருக்கும் என்று தான் என்னுடைய கருத்து. இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை குறித்து நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்குது? எந்த மாதிரி அணுகணும் இந்த ஒரு பிரச்சனை?
இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அலாரம் தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு எச்சரிக்கை மணி தான் இது ஒரு அரசுக்கு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலுக்கு. ஒரு எளிதில் அண்ட முடியாத ஒரு தலைவராக, ஒரு செக்யூர்டான ஒரு தலைவராக அவர் இருந்திருந்தால் இன்னும் 40-50 வருஷம் அவர் இன்னும் நல்லா இருந்திருப்பார், நிறைய செஞ்சிருப்பார். ஆனால் அவர் எளிய மக்களோடு இயல்பாக பழகிற அவருடைய யதார்த்த குணமே அவர் இன்றைக்கி இருந்ததுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குது. நீங்கள் அந்த ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டுட்டு வந்த அந்த பையன் அவர் ஜெய்பீம்னு சொன்ன உடனே அவருக்கு இன்னைக்கு ஜெய்பீம்ன்ற ஒரு முழக்கம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப லைவாக இருக்குதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைச்சாங்கண்ணா. ஜெய்பீம் இல்லாமல் யார்கிட்டையுமே பேச மாட்டார். போகிறப்பையும் ஜெய்பீம் சொல்லுவார், கிளம்புறப்பையும் ஜெய்பீம். அந்த பையன் வந்து அங்கே ஜெய்பீம், அந்த தம்பி வந்து அங்கே வந்து ஜெய்பீம் தான் அப்படின்னு சொன்ன உடனே என்னம்மா அப்படின்னு ஒரு அவர் அப்படி தான் பேசுறாரு. எல்லாருமே உற்சாகமாகி ஏங்க வந்து இப்படிலாம் அவர் கேட்கவே மாட்டார். எல்லாருமே மா போட்டு சொல்லுவார். அவர் என்னம்மா அப்படின்ட்டு போயிருப்பார் கிட்ட. அவர் போனவோ தான் அங்கே அவர் லாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த தன்மை இல்லாமல் ஒரு தலைவர் வீட்டுக்கு தெருவில் நீ யாருமே கேட்காம நுழைஞ்சிடவே முடியாது அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி எளிய மக்கள்கிட்டேருந்து அவர் அந்நியப்பட்டு இருந்திருந்தால் அவர் இன்றைக்கி நல்லா இருந்திருப்பார். அவருடைய குணம் தான் வந்து அவர் இன்றைக்கி இதாகிக்கிறது. இதை வந்து இந்த அதிகார அமைப்பு வந்து கிராண்டடாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். நான் அவங்களே விரும்பலைன்னா கூட அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அது நிகழ்ந்திருக்கு. ஒரு வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. இது அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தெரியாமல் நடந்திருக்காது. நான் மக்களை சொல்லலான்னு இந்த அதிகார அமைப்பு எப்படி இது தெரிஞ்சு விட்டுச்சு. அவருடைய தெருவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். நிறைய தலைவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்குது. நிறைய எந்த விதமான பதவியிலேயே இல்லாமல் ஒரே ஒரு முறை எம்எல்ஏவாக கூட இல்லாமல் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய பல பேருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அதுவுமே அவர் அரசியல், அதெல்லாம் நீங்கள் ஊடகம் தான் அதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தணும். எப்படி இந்த மாதிரி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு திருமாவர்கள் வரப்போ கூட பார்க்கலாம், சூழ்ந்துக்கிட்டு கிட்ட இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குல்ல. இதை பார்த்து வந்து அது அவர் அப்படி இருக்கிறாரு அப்படின்றது அவருடைய இயல்பு. இது ஒரு அரசு இதை கவனிக்கணும்னு நான் சொல்கிறேன். அவர் என்ன புரோட்டோக்கால், இவ்வளோ பெரிய லீடர் சனாதானத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறாரு, இவ்வளோ இதுவாக இருக்கிறாரு, இவ்வளோ கான்ட்ரவர்சியை ஃபேஸ் பண்ணுறாரு, இவர் ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு அவரே விரும்பலைனா கூட அவருக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை. அந்த புள்ளியை தான் வந்து இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு. தலித் மக்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, ஏற்கனவே அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு தலித் தலைவருக்கு, மாநில தலைவருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லைன்னா கிராம நகர சிறு பகுதிகளில் வாழக்கூடிய தலித் மக்களோ அல்லது பாட்டாளி வர்க்க மக்களோ எந்த அடிப்படையில் இனிமேல் அவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் உருவாயிடுச்சுல இதன் மூலயமா. இது ரொம்ப மிக முக்கியமானது. இந்த புள்ளியிலிருந்து இதுவரை அலட்சியமாக இருந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேலே அவங்களுடைய பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும். அவங்களுடைய கோரிக்கைகள் மீது கவனம் செலுத்தணும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வராமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு அரசுடைய மிக முக்கியமான கடமைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப ஆழமான நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. நிச்சயமாக மக்களுக்குள்ளே அது ஒரு பெரிய புரிதலை உண்டு பண்ணும் அப்படின்றத நாங்களும் ஆழமாக நம்புகிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி உங்கள் விஜய்.